வர சொல்ல பையன் நான் எடுத்துட்டு போனேன் சரியா நான் ஓட்டிட்டு போறேன் பயந்த அவங்க அம்மா கூப்பிட்டாங்க வர மம்மு பால் குடியறா ஏய் எங்க பால் குடியறா இப்பா உனக்கு கல்யாணம் பத்தி தெரியாது தெரியாதுப்பா கல்யாணம் வந்து இரு மனம் வந்து ஒரு மனம் அவர்தான் திருமணம் அதேதான் திருமணம் அதேதான் உன்னால கல்யாணத்தை ஒண்ணு நீ என்ன சொல்லி கொடு அடுத்த வீட்டு ஆம்பளை வந்து உன்னை பாப்பான் என்ன பாப்பாரு ஏய் ஏன் வந்து பாக்குறாங்க அவனுக்கு கோய் அதனால பாக்குறான் அடுத்த வீட்டு ஆம்பளை வந்து உன்னை பார்த்த உடனே அதான் ஏன் பாக்குறாங்க அதான் அவங்க பொண்ணு உன்னை வந்து வியாபாரம் பண்ற மாதிரி அது சரி பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க மாப்பிள்ளை பொண்ணு உனக்கு பிடிச்சிருதானு ஆமா உங்க அப்பா அம்மா கேட்பாங்க மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருதானு ரெண்டு பேரும் பிடிச்சிச்சாங்க அப்புறமா ஜாதகம் பார்த்து வந்து திருமணத்தை வந்து ஒரு மண்டபத்துல வைப்பாங்க உங்க காயத்துல வந்து மாப்பிள்ளை வந்து கவுர் கட்டுவான் ஏண்டா மாப்பிள்ளை தான் கட்டணுமா பொம்பளை கட்டக்கூடாதா என்னங்க பொம்பளை கட்ட தராடியாது ஆம்பளை கட்டுறது அதேதான் கல்யாணம் மாப்பிள்ளை கட்டின உடனே டேய் அப்படி ஆம்பளை என் கைத்துல தாலி காட்டினா நான் செத்து மாட்டேன் கையில என்ன அது ஒண்ணு தூக்க அவரோட தாலி கவரு இந்த தாலி அவன் கட்டன்னு வச்சு அவன் சாவ அவனுக்கு அடிக்கிறான் பொம்பளை கைத்துல தாலி கட்டுறாரு தாலி கட்டுறானா அவர் சாவு எப்படி தெரியுறாரு 3 மாசம் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்போம் அம்மா வீட்டுக்கு போறது மறுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஏட்டு சட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது நல்லா இருப்பீங்க அப்புறமா தான் உங்க சுயரூபத்தை காட்டிங்க யார்கிட்ட பேசிக்கிறான் வீடியோ காலம் எங்க வீட்டுக்கு போலவா அதுதான் எனக்கு எத்தனை பேர் வந்தா தெரியுமா மாப்பிள்ளைங்க உங்க போய் கல்யாணம் பண்ணிடா பொறிக்க அப்படின்னு கல்யாணம் அது மாப்பிள்ளை வந்து உங்க கைத்துல கவுர் கட்டுவேன்னா அப்புறமா வந்து முதல்ல இரவு ஒரு இரவு வைப்பாங்க அதான் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னா மாப்பிள்ளை உள்ள உட்காந்து இருப்பா நீ வந்து வெளியே வந்து தோயங்களாம் வந்து ஏய் நீதான் பொண்ணு ஆமா நான் பொண்ணு மாப்பிள்ளை உள்ள இருப்பாரு 4 பேர் லேடிஸ் இருப்பாங்க ஏய் போடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் இந்த பால் சொல்லிட்டுனா ஏ போடி மாப்பிள்ளை நினைப்பான் இது ஏற்கனவே 7 பேர் கூட்டு சரி செய்ய தள்ளு மாப்பிள்ளை பால் எடுத்து போடி மாப்பிள்ளை பால் எடுத்து போடி உள்ள போடி அப்படின்னு சொன்னோம் ஆனா உன் மனுஷனா இருக்கு எப்ப பாப்பாரு அப்படியே எப்படி வந்து பொண்ணு வந்து மண்ணை பார்க்கணும் அப்புறமா தான் மாப்பிள்ளைய பார்க்கணும் ஒருவேளை உன் மூஞ்சி கோணம் மூஞ்சி நீ ஏன் ஓடி போட்டுறாங்கன்னா பாதி பாட குஷ்டு மீதி பாட ஒன்று கொடுப்பான் எச்ச பாலடா எச்ச பாலமா நைட் எல்லாம் கண் மூடி அப்படின்னா குடி போற பாலத்தை பச்சு போற இதை குடிச்ச உடனே அப்புறமா வந்து லைட் ஆஃப் பண்ணு அங்க பயமா இருக்குமா அப்ப என்ன பண்ண பாரு இத்த இருக்கு நானா இத்த என்ன பண்ண பாரு எங்க அம்மால இட்டு அம்மால கூட்டி போனா உங்க அம்மால ஒரு மூட்டை உனக்கு ஒரு மூட்டை பாலை குடிச்சிட்டா அப்புறம் லைட் ஆஃப் பண்ணு என்னடி நான் கையை சொன்னீங்கடா லைட் ஆஃப் பண்ணி என்ன பண்ண போற அப்புறம் வந்து முட்டை கொடுப்பாங்க நான் தான் திரும்ப தெரியாதுப்பா அப்புறம் என்ன பண்ணுவாரு கை போடு அப்புறம் என்ன பண்ணுவாரு ஆளை போடு அப்புறம் என்ன பண்ணுவாரு அம்மாலோ அதுக்கு மேல எனக்கு என்ன தெரியும் நானே இன்னும் சொல்ல மாட்டேன் எங்க அப்பா வேற உட்காந்துக்கிறான் முட்டு ஆமா சொல்லிடுறேன் புள்ள நைஸா உழுது
அப்புறம் நீ ஏங்க அப்பா அப்பா நீ எத்தனை முறை சொன்னாலும் சரி இந்த திருமணத்துக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அடி வந்து பேசு வந்து நான் போறேன். அப்பா திருமணம் செய்து கொள்றா திருமணம் வேகப்படுத்த அப்பா குடிசப்பா டேய் என் அப்பா தான் அடிக்க நீ அடிக்கிறா என்ன இப்போது உன்னோட தாய் மாண்டு விட்டால உன்னை தூக்கி வளர்த்து தாயா நம்ம நாங்க தாயாகப்பட்ட இருந்தாலும் தந்தையாகப்பட்ட போயிட்டு சம்பாதிச்சு வந்து கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு திருமணத்தை பண்ணி விட்டு ஒரு குழந்தையை பெற்று விட்டு நாட்டுல ஆள வேண்டுமா நான் நினைத்து கொண்டிருந்தோம். இப்படி சுற்றி கொண்டிருக்கிற திருட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி செத்து பாருங்க. யாரு தீட்டி தேவை நீ லாஸ்ட்ல டேய் அம்மா நல்லா டேய் முண்டா திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொள்ள முடியாதா? முடியாதுப்பா. ஏன்டியா முடியாது. ஏய் என்ன திருமணத்திற்கு தெரியுமா? ஏய் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள போறவள இப்படி அடி கூட செத்துறவளவா ரெண்டு காலை பிடிச்சி இப்படி பேசுங்க. அப்பா ஏன் இந்த நிலைமை அங்க ஒன்று போட்டோம் ஒரு வேளை திருவண்ணாமலை போயிடுச்சு அவர் ரெடி பண்ணி அவர் கட்டிக்கம்மா காலங்கத்துல மூட்டுறான். திருமணம் செய்ய முடியாது. திருமணம் செய்து கொள்ள விட்டால் உங்க நாட்டின் உயிர் வாழ்வதே கிடையாது. கல்யாணம் அப்பா எவ்வளவு சொல்லுகிறாரு. கல்யாணம் பண்ணி நல்லா வெளிச்சு திருமணத்துக்கு
உத்தரவிட்டால் உன்